ஊரை காலி பண்ணி போகிறேன் நினச்சிடாதீங்க, தண்ணி பிடிக்க போகிறேன். பாருங்கள், என் பிள்ளை தூங்குதுங்க. என் பிள்ளை தூங்குது. வீட்டில் யாரும் கிடையாது. ஒத்தையில் விட்டுட்டு வரும், பயமாக இருக்குது. மாடியில் இருக்குது வீடு. அது வாட்டுக்கு இறங்கி கீழே போயிருச்சுன்னா என்ன செய்கிறது? தண்ணி குடத்தை வந்து கயிறு கட்டி வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சா எங்கள் வீட்டுக்காரர் வந்து வரையில தூக்கிட்டு வர சொல்லி ஃபோன் அடிக்கணும். பைப்பில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரிலங்க. இன்னும் நம்ம பழப்பு இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 2 குடம் வந்து சின்ன குடமாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். பிடிச்சிட்டு வரும்போது சொல்லணும். ஹேண்ட்பேக் போட்ட மாதிரி இருக்கா? பைப்பில் எம்பிட்டு கூட்டம் நிற்கிதுன்னு தெரில. அங்கே வேற போய் கெஞ்சணும். பாப்பம்மா பைப்பில் எம்பிட்டு கூட்டம் இருக்குன்ட்டு. ஐயோ, ஒருத்தர் என்ன அதிசயம், யாரும் இல்லை. ஆனால் தண்ணி வர்றதை பாருங்கள், மெதுவாக வருது. இதில் நான் நின்று பிடிக்கணும். தண்ணி காலைல வந்துச்சாக்கா? நல்ல வேலை போங்க, யாரும் இல்லை. இனிமேல் தான் கூட்டம் வரும் போல். கூட்டம் வரவெல்லாம் போயிட்டாங்களா? ஏன் இப்படி தண்ணி இப்படி விட்றாங்க? தண்ணி நிற்க போகிற